ரொம்ப பொறுமையா பேசினாரு. மெயினா அதுதான் முக்கியம். ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜாதகம் பார்க்கணும் இல்லாம ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு காட் கிஃப்ட்னு நினைக்கிறேன். சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மகரம் ராசிபலன் மார்ச் 12, 2025. இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு தனவரவில் ஏற்றத்தாழ்வு காணலாம். குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. உடன் இருப்பவர்களைப் பற்றிய புதிய புரிதல்கள் ஏற்படும். உதவிகள் செய்யும் முன் நிதானமாக சிந்திக்கவும். சில எதிர்பாராத பயணங்கள் மூலம் சோர்வுகள் ஏற்படலாம், ஆனால் விரைவில் மறையும். உத்தியோகத்தில் பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். 1. தனவரவில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. வெகு விரைவாக எந்த முதலீடும் செய்ய வேண்டாம். சில செலவுகள் எதிர்பாராத விதமாக அதிகரிக்கலாம். சிக்கனமாக செலவு செய்து சேமிக்க முயற்சி செய்யவும். 2. குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அழுத்தமாக பதிலளிக்காமல் சமாளிக்கவும். மனப்போராட்டங்களை தவிர்த்து ஒற்றுமையாக செயல்படுங்கள். குடும்ப உறவுகளை மதித்து நடத்தினால் நல்ல பலன் கிடைக்கும். 3. உடன் இருப்பவர்களைப் பற்றிய புதிய புரிதல்கள் ஏற்படும். தோழர்கள், சக ஊழியர்கள் பற்றிய உண்மை வெளிப்படலாம். உறவுகளில் யாருக்கு மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்கான தெளிவு வரும். மற்றவர்களை புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கும். நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ளவும். 4. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் முன் சிந்தித்து செயல்படவும். உதவிகள் செய்வதில் மிகவும் கவனமாக இருக்கவும். நல்ல உள்ளத்துடன் செய்யும் உதவிகள் சில நேரம் பிரச்சனையாக மாறக்கூடும். உதவி செய்யும் முன் அந்த நபர் நன்றியுடன் ஏற்குமா என்று சிந்திக்கவும். மிதமான அணுகுமுறையை கடைபிடிக்கவும். 5. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். சிறிய தொலைவு பயணங்கள் வரலாம். உடல் சோர்வை ஏற்படுத்தும், ஆனால் பயணங்களின் பலன் கிடைக்கும். ஊர் சுற்றி வருவதால் மனநிலைக்கு நல்ல மாற்றம் கிடைக்கலாம். பயணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்யவும். 6. உத்தியோக பணிகளில் பொறுமை வேண்டும். வேலை தொடர்பாக சில சிரமங்கள் இருக்கலாம். உயர் அதிகாரிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சில வேலைகளில் தாமதம் ஏற்படலாம், ஆனால் பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும். தொழிலில் கூட்டாளிகளுடன் அமைதியாக பேசுவது நல்லது. அதிர்ஷ்ட தகவல்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், விட்டுக் கொடுத்து செல்லவும், உறவுகளை நிலைநாட்ட பொறுமையாக இருக்கவும். திருவோணம், சிந்தித்துச் செயல்படவும், உங்களை முறையாக வெளிப்படுத்துங்கள். அவிட்டம், பொறுமை வேண்டும், மிகுந்த நிதானத்துடன் செயல்படவும். இன்று செய்ய வேண்டியவை: நிதி விவகாரங்களில் கவனமாக இருக்கவும். குடும்ப உறவுகளில் அமைதியாக செயல்படுங்கள். வேலைகளில் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். பயணங்கள் பயனுள்ளதாக முடியும், அதனால் அமைதியாக பின்பற்றுங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் முன் யோசித்து முடிவு எடுக்க வேண்டும். இன்று தவிர்க்க வேண்டியவை: உடல் சோர்வை புறக்கணிக்க வேண்டாம். திடீர் முதலீடுகளை தவிர்க்கவும். வழக்கமான குடும்ப விவாதங்களை விட்டு வெளியேறிவிடுங்கள். உத்தியோகத்தில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம்.